Daily. Taste the Daily. இல்லை, அவருக்கு வேற ஒன்றும் சொல்ல முடியல, அதனால இது சொல்லிட்டு இருக்காரு. இது கொள்கை ரீதியாக இந்த மக்கள் எவ்வளோ காலமாக இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க. அதை பேரறிஞர் அண்ணாவுடைய காலத்தில் பெரியார் அந்த மாதிரி கலைஞர் அதுக்கு பின்னாடி தான் இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பே வந்தது. இப்போ அதை போய் இவ்வளோ சாதாரணமாக பேசுறதுங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரியது. அதனால் இந்த மக்களுக்கு என்ன நல்லதோ அதைத்தான் இன்றைக்கு தலைவர் பண்ணிட்டு இருக்காரு. எம்பி எண்ணிக்கை குறைக்கப்படாது, மறுசீரமைக்கப்பட்டாலும் குறைக்கப்படாதுன்னு அமித்ஷாவும் சொல்லியிருக்காரு. அரசியலுக்காக திமுகவினர் இந்த மாதிரி அனைத்து கட்சி கூட்டம் இந்த மாதிரிலாம் நடத்திட்டு இருக்காங்க. அப்படி அல்ல, அது இத்தனை தான் வருங்கிறது சொல்லியிருக்கா. 31 தான் வரும், 39, 31 குறையுங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால அதை பாதுகாக்க வேண்டியது ஒரு அரசனுடைய கடமை, எல்லா அரசியல் கட்சியுடைய கடமை. அதுதான் முதலமைச்சர் அவர்கள் செய்யறாங்க. அதுல ஒன்று இல்ல, அந்த தகவல்லாம் நீங்களே கேட்கும் போதே பொய்ன்னு சொல்றீங்க. நாங்க அதுக்கு என்ன பதில் சொல்றது? இந்த மாதிரி ஒரு அமைச்சரா இருக்கிறவங்க அப்படி சொல்லக்கூடாது. இல்ல, இதான் செஞ்சிருக்கோம்னு சொல்லணும்ல. யாரு திமுக மட்டும் ரொம்ப குறி வச்சு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி இப்போ திமுக பாஜக ஏமாற்று வேலை மக்களுக்கு தெரிய வரும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ரொம்ப கடுமையாக பேசியிருக்காரு. தொடர்ந்து இல்லை, நாங்கள் திருப்பி அவர் ஏதாச்சும் பேசணுங்கிறதுக்காக தான் பேசுறாரு. அதனால அதுக்கு ஒரு வாய்ப்பு நாங்கள் கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறோம். இந்த கல்வி நிதி தொடர்பா அன்புமணி 2000 கோடி தேவைன்னு திமுக சொல்ல வேண்டியதான, மொழிக்காக திமுக என்ன செய்தது அப்படின்னு திமுக 2000 கோடி அவங்க சும்மா கொடுக்கறது இல்ல. நமக்கு கொடுக்க வேண்டிய கடமைகளே மத்திய அரசு இருக்குது, ஒன்றிய அரசு இருக்கு. அதனால அதை வேண்டான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது அவங்க கொடுக்க வேண்டியது கொடுக்கணும். அதுக்காக வேற ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் போடுறதுங்கிறது ஒத்துக்க முடியாது. அதுவும் இத்தனை ஆண்டு காலமாக முதல்ல இருந்த ஒரு ஒன்றிய அரசு அதை ஒத்துக்கிட்டு ஒரு சட்ட ரீதியா இருக்கிறத மாற்றணும்னு சொல்றதை யாருனாலும் ஏற்றுக்க முடியாது. மொழிக்காக திமுக எதுவும் செய்யலன்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் பகிரங்கமா குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. குறிப்பா தமிழ் தெரியாதவங்க கூட பிஹெச்டி படிக்கக்கூடிய நிலம் இருக்கு. மொழிக்கு திமுக எதுவும் செய்யலேன்னு சொன்னா உலகத்துல யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அது தெரிஞ்ச விஷயம். செம்மொழி எப்படியாச்சு எல்லாம் இதெல்லாம் உலகமே தெரிஞ்ச விஷயம். இன்னொன்று, தமிழ் தெரியாமலே பிஹெச்டி வாங்கக்கூடிய நிலைமை தமிழகத்துல இருக்குன்னு கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க அன்புமணி. அந்த மாதிரி நிலைமை இருக்கா என்ன? இல்ல, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அவர் சொல்ற மாதிரி இல்ல. தமிழ் தெரியாம வேற ஏதாச்சும் படிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியாது. ஆனா தமிழ்ல படிச்சதுனாக்க அதுதான் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்குங்கிறத நம்ம உறுதிப்படுத்தியிருக்கோம். அது நடந்துகிட்டு இருக்குது, நடைமுறையில் பார்க்கிறோம். இன்னொன்று, 2 மொழி கொள்கை, ஒரே மொழி கொள்கை தான் வேணும் தமிழகத்துக்கு அப்படின்னு அன்புமணி சொல்றாரு. அது தமிழ் மட்டும் தான் வேணும். அதெல்லாம் ஆய்வு பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம். அதெல்லாம் சரியா ஏற்கனவே இத்தனை வருஷம் பண்ண பெரிய அறிஞர்கள்லாம் சேர்ந்து பண்ணிட்டு போயிருக்கிற விஷயம் அது. அதனால அதுல போய் இவ்வளவு கருத்துக்களை சொல்றதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. என்னங்க, நம்முடைய மொழி தமிழ் மொழி பாதுகாக்கப்படணும். அதுக்கு முன்னாடி உலகம் பூரா எந்த மொழி நமக்கு தேவைப்படுமோ அந்த மொழி நமக்கு தேவை. அதுதான். Taste the Daily. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.